அதிக பாடி ஹீட் உள்ளவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 5 பாயிண்ட் வந்து பார்க்கலாம். அதிகப்படியான பாடி ஹீட் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து டெய்லியும் எவ்வளோ அவங்களோட பாடி வெயிட்க்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கணும்னு இருக்கு இல்லையா? ஸோ அவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பா வந்து எடுக்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோகனட் வாட்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இளநீ. ஸோ இளநீல வந்து பாத்தீங்கன்னா 96% வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கு. இதுல வந்து ரொம்ப அதிகப்படியான எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து எடுக்கிறதுனால பாடி ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து நேச்சுரலா குறைக்க முடியும் நம்மளால. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஷ்கார்ட், அதாவது பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஜூஸ் கூட நீங்க ரெகுலரா எடுக்கலாம். காலையில எம்டி ஸ்டொமக்ல வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வடிகட்டிட்டு நீங்க டெய்லியுமே ரெகுலரா ஹாஃப் கிளாஸ் இல்ல 1 கிளாஸ் எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து நல்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நிறைய பாடி ஹீட்டை வந்து குறைக்கும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகர் கேன் ஜூஸ். ஸோ சுகர் கேன் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா இது லிவர் மெடிசன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா லிவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு ஹீட். ஹீட்டை ரொம்ப அதிகப்படுத்துறதே வந்து லிவர் தான். ஸோ லிவரோட மெட்டபாலிசம் டவுன் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி பாடி ஹீட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகர் கேன் ஜூஸ்ல நம்ம எப்படியும் லெமன் அண்ட் மின்ட் இதுவும் சேர்த்து தான் வந்து சுகர் கேன் ஜூஸ் வரும். ஸோ இது நேச்சுரலாவே வந்து லிவரை டீடாக்ஸ் பண்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ பாடி ஹீட்டையும் வந்து குறைக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா குல்கந்த். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரோஸ் பெட்டல்ஸ், அதாவது பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல பண்ணக்கூடிய குல்கந்த் வந்து நீங்க பால்ல மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனாலையும் வந்து பாடி ஹீட் வந்து நேச்சுரலாவே நீங்க வந்து கம்மி பண்ணலாம். தேங்க்யூ.